வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிற ஒரு நல்ல ஒரு புதன்கிழமை காலை எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இது எங்கள் வீட்டு வளர்ப்பு பிராணி, எங்கள் ஜில்லு, எங்களுடைய ரொம்ப பெட் ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஃபீமேலு, சமத்தாக இருப்பாங்க. நிறையாலாம் ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க, எது போட்டாலும் சாப்பிட்ருவாங்க. அவங்க வந்து நாட்டு நாயினால் எது போட்டாலும் சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணும். ஃப்ரீயாக இருந்தால் ஜாலியாக இருக்கும். செயினில் போட்டோம்னா மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்கோம். இன்றைக்கி அது ரொம்ப சேட்டை. நான் இருந்தாலே ரொம்ப செல்லம் அதுக்கு. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எது போட்டாலும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கவர் மாத்திரம் சத்தம் கேட்டுருச்சுன்னா படக்குன்னு உள்ளே எந்திரிச்சு வந்து பார்த்துரும். அந்த ஸ்நாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இதுக்குன்னு இருக்கிற அந்த பிஸ்கெட் போட்டோம்னா நல்லா சாப்பிடும். ஏன்னா நாங்கள் நான்வெஜ் போட முடியாதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிஸ்கட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் போட்டுருவேன். நான் என் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துப்பேன். சுற்றி போடுவேன் பிள்ளைக்கு. ஏதானும் வயிறு ஏதானும் முடியலை, இன்டைஜஷன் அந்த மாதிரி ஏதானுன்னா காலபைரவருக்கு ப்ரே பண்ணிப்பேன். நான் உண்மையிலே நல்லபடியாக சரி பண்ணிடுவார். வயிற்றை நல்லா தடவி கொடுத்து செய்வேன். அப்படியும் கொஞ்சம் ஏதானும் பிரச்சனை ஆச்சுன்னா வாமிட்டிங் பண்ணும் லைட்டாக. அப்போ ஜெலுசில் நல்ல பாலில் கலந்து கொடுத்துருவேன். நல்லா தூங்கும், எதுவுமே தொடாது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி குடிக்கும் முதல்ல, அப்புறம் பிஸ்கட் சாப்பிடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வயிறு காய போட்டுரும். அதுக்கு சேரலைன்னா எதுவுமே தொடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஆகிருக்கு. இருந்தாலும் நல்லபடியாக காப்பாற்றிடுவேன். இல்லாட்டி இங்கே பக்கத்தில் விஷ்ணு மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, அங்கே வந்து 2 மாத்திரை வாங்கிட்டு வருவேன். அவங்க சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. குளிக்க மாத்திரம் வரவே மாட்டான். ரொம்ப சண்டித்தனம் பண்ணுவான். குளிக்கிறதுக்கு ரொம்ப முகமே அதில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. மூஞ்சி தூக்கி வச்சுக்கும். குளிக்க மாத்திரம் கூட்டிகிட்டு போயிட்டா மூஞ்சி தூக்கி வச்சுக்கும். மிச்சம் எல்லா சேட்டையும் நல்லா பண்ணோம். ஆனால் குளிக்க போகிறப்ப அதுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அதை ரொம்ப கம்பல் பண்ண மாட்டேன். ஆனால் நல்லா பாடி வந்து நல்லா தான் வச்சுக்கும். ஒன்றும் இதெல்லாம் வாடையெல்லாம் வராது, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஹேர் ஃபாலிங் இருந்தால் இந்த பிஸ்கெட் போட்டோம்னா ஹேர் ஃபாலிங் வந்து குறையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த అక్కడ కూర్చుంటేదాన్ని నిన్న ఎస్సా ఫోటో ఎత్తిన ముడుచును. నేను అప్పుడుదా నిద్ర వచ్చును, అప్పుడుదా సోంబేరితనం వచ్చును, అన్నీ వచ్చును నీకు. పడీలో ఒழுங்கா కూర్చోని చూస్తాను కదా. ఎట్లా ఏసీలో పడుకుని నిద్రపోవాలని చూస్తావు నువ్వు. బయట ఇల్లు కావిలి కాచే పని వద్దుంటావు. ఎదిమ్మే చెప్పిన మాట వినంత రంగరంగా 10 వయసు అయ్యాయి నీకు. కొంచెమేనా ఇల్లు పొరుపు ఉందా నీకు? ఇప్పుడు ఎందుకు అవ్వకపోస్తా చెప్పినగానే నిన్నదా మాట్లాడున్నాను నేను. ఇల్లు వాగిలి ఏమైనా చూడవాలని నీకు ఇది ఉందా నీకు? సో మధ్య ఉండడం తినవల చూడు ఎంత కొట్టాయి విడతా చూడు. ఇప్పుడు చెప్పిన మాట వింటువా? ఏదైనా ఆ పిల్లిని వెరట్టేదల్లదా నౌకంగా ఉన్నావు నువ్వు. ఇది కొట్టిమే ఇల్లే వాగిలియే మనం చూసుకోవాలే. మనం పెద్ద పెరిగాయన వయసు అయ్యాయని ఏమే దొరకదు నీకు కదా. వాయిటి కుక్కలు అంటే పోరాటం చేయడం వేస్తున్నావు. లొల్లుని కొలచుని ఇట్టే ఉండవునా మరి బుద్ధిగా ఉండు సరియా. మనం పెద్ద పెరిగాయన చెప్పిన పెద్ద పరుస్తావు.